ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பகவதி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, ஒரு வெஜ் குருமா அட்டகாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஹெல்தியான ஒரு வெஜ் குருமா தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் என்னென்னா கேரட், பீன்ஸ் அண்ட் பொட்டேட்டோ இதை எடுத்திருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம் அண்ட் ஒரு 6 பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் கொஞ்சம், அண்ட் அதுக்கு அடுத்தது ஒரு லெமன் அண்ட் இந்த ஸ்பைசஸ் பட்டை, ஏலக்காய், லவங்கம், பே லீஃப் அண்ட் கொஞ்சம் சோம்பு, ஒரு அரை முடி தேங்காய், அது கூட நம்ம வந்து கேஷ்யூவும் ஒரு 10 கேஷ்யூ அண்ட் 10 பாதாம், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது ஒரு 4 தக்காளி, அதுவுமே மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். முதல்ல பேன் வச்சுட்டு நம்ம அதில் தேவையான, நான் ஒரு குழிக்கரண்டி செக்கில் ஆட்டின சுத்தமான கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை சேர்த்துட்ட வாட்டி அதுக்கு அடுத்தது இந்த ஸ்பைசஸ்லாம் நம்ம சேர்த்துட்டு அந்த ஒரே ஒரு வெங்காயம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை மட்டும் நம்ம அது கூட சேர்த்துட்டு ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நம்ம வந்து அதை வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் நம்ம அடுத்தடுத்து என்னென்ன சேர்க்கணுன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த வெஜ் குருமா வந்து ரொம்பவே ஹெல்தி, இது தெரியாதவங்க யாருமே கிடையாது. ஸோ ரொம்பவே நல்லா அட்டகாசமாக இருக்கும். நம்ம தேங்காய் கூட அந்த கேஷ்யூ அண்ட் பாதம் இது எல்லாமே நம்ம சேர்க்கும் பொழுது ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குங்க டேஸ்ட்டு. அண்ட் இப்போ நான் பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் எங்கள் அம்மா வந்து ஆட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதோட அரோமாவும் ரொம்பவே நல்லா இருக்கும் அது வதக்கின வாட்டி. அண்ட் அதுக்கு அடுத்தது கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த குருமா வந்து வெஜ் குருமா நம்ம சப்பாத்திக்கு பயங்கர ஆப்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஒரு ஆசமாக நம்ம சாப்பிடும் பொழுது சூப்பராக இருக்குங்க, ஒரு டாப் நாச்சுன்னு கூட சொல்லலாம். பாருங்கள், நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்துருக்கேன். ஸோ இதையும் வந்து பச்சை வாடை போகிறது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து ரொம்பவே அந்த அரோமா ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பராக, ரொம்பவே ஈஸி. ஆக்சுவலி நம்ம இதெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோன்னாவே, ஒரு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சிட்டோன்னாவே நம்மளுக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தான். ஆக்சுவலாக இந்த தேங்காய், பாதம் அண்ட் கேஷ்யூ இது போடும்பொழுது இன்னும் உங்களுடைய அந்த வெஜ் குருமா வந்து ரொம்பவே ஒரு ரிச்சான கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு தெரியும். ஸோ பாருங்கள், இருக்கிற வெஜிடபிள்ஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் இதில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது நம்ம 4 தக்காளி வந்து நான் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதையுமே இதில் சேர்த்துக்கிட்டு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துக்கணும். ஸோ நான் தக்காளி ஏன் நான் வந்து விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன்னா, அப்போ தான் வந்து ஒரு நல்ல ஒரு அந்த குருமா வந்து நிறைய நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூளை சேர்த்துக்கணும், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூளை சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து குழம்பு வந்து ரொம்ப அந்த வெஜ் குருமா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், சாப்பிடும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அரைச்சி வச்ச தேங்காய், முந்திரி அண்ட் பாதாம் இந்த விழுதியும் நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா அந்த எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நம்ம வந்து நல்லா அதை வதக்கி கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு எப்படியும் வந்து நான் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம டைம் கொடுக்கணும். ஸோ அதோடைய தண்ணியும் சேர்த்துக்கணும். மிக்சியில் நம்ம அரைச்சி வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் அந்த விழுதெல்லாம் அது கூட தண்ணி சேர்த்து நம்ம வைப்போம் இல்லைங்களா, அந்த தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அண்டு உங்களுக்கு இந்த குருமா எவ்வளோ வேணும் அப்படின்றத உங்களுக்கு தேவையான தண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துக்கிட்டு இந்த கன்சிஸ்டன்சி தான் அது. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம லாக் போட்டுடணும், லிட் போட்டு நான் ஒரு 2 விசில் நான் விட்டுருவேன். அப்போ தான் வந்து இந்த காயெலாம் வந்து நல்லா வேகும், இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வேகும். பாருங்கள், நான் ஓப்பன் பண்ண உடனே எப்படி இருக்குன்னு. நான் ஒரு 1/2 லெமன் அதை ஓப்பன் பண்ணின வாட்டி நான் 1/2 லெமன் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விடுவேன். ஸோ அப்போ தான் சூப்பராக இருக்குங்க, ரொம்பவே ரிச்சாக இருக்கும்.
ரொம்ப நல்லா இருக்கும். இது சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அண்ட் சப்பாத்தி கூட இன்னும் அல்டிமேட். தோசை கூட, இட்லி எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்பவே ஆப்ட்டா இருக்கும். ஸோ நான் ஒரு ஹாஃப் லெமன் வந்து நான் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும், ஒவ்வொரு லைக்கும் என்னோட மிகப்பெரிய மோட்டிவேஷன். இது ஜஸ்ட் லைக் தட்டா நான் சொல்லல. என்னோட பாட்டம் ஆஃப் மை ஹார்ட்லேருந்து சொல்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாம எனக்கு நீங்க தான் வந்து இந்த குருமா நல்லா இருந்தா எனக்கு வந்து பிங்க் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்பதான் எனக்குமே தெரிய வரும். அண்ட் பிளேட்டிங் பண்ற பாருங்க. சூப்பரா இருக்குங்களா? அண்ட் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. அல்டிமேட்டா இருந்தது. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.